அண்ணி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி. எனக்கு இந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கல அண்ணி. எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல அண்ணி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறுமுகத்தை தான் அண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க திடீர்னு யாரையோ வர வச்சு இவன் தான் உன் புருஷன், இப்போ இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அண்ணி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அண்ணி. ஐயோ கண்மணி, நான் உதவி பண்றதா? நானே எங்க என்ன நிலைமையில இருக்கிற நீயே பாக்குறல. நான் போய் சொல்லி நம்ம வீட்ல யாரு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்? நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க கண்மணி. அண்ணி எனக்கு புரியுது அண்ணி. ஆனா அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ போய் ஆறுமுகத்தை காதலிக்கிறேன்னு சொல்ற தைரியம் எனக்கு வர மாட்டுது அண்ணி. சொன்னா என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அண்ணி உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி உதவி பண்ணுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. சரி சரி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன செய்யறதுன்னு நாம யோசிப்போம். என்னன்னு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. அமைச்சர் ராஜாங்க குடும்பத்தோட நான் சம்பந்தம் பண்ண போறேன்னு என்னாலேயே நம்ப முடியல. அத நினைக்க நினைக்க பிரமிப்பா இருக்கு. என் சொந்தக்காரங்க 2-3 பேர்கிட்ட இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றேன், நம்பவே மாட்டேன்றாங்கம்மா. இது எப்படி நடந்துச்சுன்னு திரும்ப என்னையே கேக்குறாங்க. நிச்சயத்தை எப்படி நீங்க முன்னாடி நின்று நடத்துனீங்களோ அதே மாதிரி தாலி கட்டி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க தாமா எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். இத நீங்க சொல்லணுமானே? இது செய்ய வேண்டியது என்னோட கடமை. நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அதே சமயத்துல நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி உங்களுக்கு வரதட்சணையா கிடைக்கிற எல்லா சொத்துல இருந்தும் அம்மா, எந்த விஷயத்துல பேச்சு மாறினாலும் கமிஷன் விஷயத்துல நான் கன்னு மாதிரி இருப்பேன். நீ கவலையே படாதம்மா. நீ கேட்டதை விட நான் 5% கூட தான் தருவேன். இதுல எந்த கஞ்சத்தனமும் பண்ண மாட்டேன். என் குடும்பத்துக்கும் சரி, என் மகனுக்கும் சரி இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை கிடைச்சிருக்குன்றத உண்மையா தாமா சொல்றேன். நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்னம்மா, உன் அண்ணா குடும்பத்துக்கு இப்ப சந்தோஷமா? அவருக்கு சந்தோஷத்துல தலகால புரியல. அதே அளவுக்கு உனக்கும் சந்தோஷம் தானேம்மா? ஒரு கல்யாணத்தை வச்சு பெரிய அளவுல சம்பாதிக்கிறதுக்கு பிரம்மாண்டமா திட்டம் போட்டிருக்க. இந்த ஈஸ்வரியா கொக்கா, நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நமக்கு இதுல பெரிய ஆதாயம் இருக்கு. அத வச்சு காலம் முழுக்க நம்ம ராஜ வாழ்க்கை வாழலாம். என்னமா இது? நாம அந்த தமிழ்ச்செல்வி மாட்டி விடுறதுக்காக சேது மாமா கிட்ட போய் நம்ம கிட்ட இருக்கிற வீடியோவை காட்டினா, அவர் வேற ஒரு வீடியோவை காட்டி அவ எந்த தப்பும் பண்ணல, அவ யாரையும் காதலிக்கலன்னு நமக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு. மா, நாம ஏதோ ஈஸியா சேது மாமாவுக்கு தமிழ்ச்செல்வி மேல கோவம் வர வச்சு அவங்கள எப்படியும் நிரந்தரமா பிரிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மாமா இன்னும் அவளையே தான் நம்பிட்டு இருக்காரு. இன்னும் இந்த அளவுக்கு அவளை நம்புறாருன்னா அவர் மனசுக்குள்ள காதல் இருக்குன்னு தானே அர்த்தம். அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். இந்த சேது பைய மனசுல என்ன இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. நீ அவளை வெறுக்கிறானா இல்ல காதலிக்கிறானா இல்ல அவ பொய் சொல்லிட்டாளுங்கிற கோவத்துல இருக்கானா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணி உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி உதவி பண்ணுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி.
நிமிஷம். கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? மாப்பிள்ளை வீட்ல இருந்து பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. 2 வீடும் பேசி தட்டை மாத்திக்கிட்டாங்க. இன்னும் 4-5 நாள்ல கல்யாணம். ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? வெத்தலை பாக்கு வச்சு உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுவோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் அதை எதிர்பார்த்து உங்ககிட்ட எதுவும் கேட்கல. அப்புறம் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? எது? கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு யாராச்சும் அவர்கிட்ட கேட்டீங்களான்னு கேக்குறேன். எதுக்கு கேட்கணும்? இல்ல எதுக்கு கேட்கணும்ன்ற? கல்யாணம் பண்ணிக்க போறது அவ. ஏய், என் தங்கச்சி கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் தங்கச்சி பாவம், அது ஒரு பச்சை புள்ள. அதுக்கு என்ன விவரம் தெரிய போகுது? இம்புட்டு நாளா எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஒரு மாப்பிளைய பார்த்திருக்கோம். நல்லபடியா அவ வாழ்க்கை அமைய போகுது. இதுல அந்த புள்ள என்ன கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா பார்த்து யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்க என் தங்கச்சி தயாரா இருப்பா. சரி, எதுக்கு இப்ப இப்படி ஒரு கேள்வி கேக்குற நீ? இங்க பாருங்க, கண்மணியா இருந்தாலும் சரி இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அவங்களுக்குன்னு சில அபிப்பிராயமும் விருப்பமும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்மணிக்கும் தனிப்பட்ட முறையில வேற ஏதாச்சும் விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் தங்கச்சியை பார்த்தா ஊர்ல கண்டவனி காதலிக்கிற மாதிரி தெரியுதா? ஏன் உங்களுக்கு காதல் வரப்போ உங்க தங்கச்சிக்கு காதல் வராதா? வராதுரி. என் தங்கச்சிக்கு காதல் வராது. என் அப்பா யார சொல்றாரோ அவர்தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிப்பா. இந்த விஷயத்துல என் தங்கச்சிக்கு வேற எந்த விருப்பமும் இருக்காது. இங்க பாரு, தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி அது இதுன்னு சொல்லி ஏதாவது வந்து பேசின அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்ட சொல்லிவிட்டேன். போதும், போதும். ஒரு காதல வாழ வைக்க என் அப்பா என் காதலுக்கு சம்மதம் சொல்லி தகுதி இல்லாத குடும்பத்துல சம்மதம் பண்ணி அவர் வாழ்க்கை முழுக்க அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். அந்த மாதிரி இன்னொரு அசிங்கத்தை என் அப்பா சந்திக்க நான் விடவே மாட்டேன். என் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டா. நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாம ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு.